நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூபிஐ கேஸ் முதல் பிஎஃப் வரை ஜனவரி 1 முதல் புதிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே ஒரு லைக் போட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 2025 எரிவாயு சிலிண்டர் விலை யூபிஐ பரிவர்த்தனை வரம்பு, அமேசான் பிரைம் ஸ்ட்ரீமிங் கொள்கைகள், கார் விலைகள் மற்றும் பிஎஃப் திரும்ப பெறுதல் போன்ற பல மாற்றங்கள் நிகழும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் குடும்பங்கள், வணிகங்கள் மற்றும் தனிநபர்களின் நிதிகளை பாதிக்கும். ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் ஆதார் அட்டை முதல் கேஸ் சிலிண்டர் வரை அனைத்திலும் சில பெரிய மாற்றங்கள் இருக்கும். இப்போது டிசம்பர் மாதம் முடிய போகிறது, ஜனவரி மாதம் வருகிறது. இதன் மூலம் கேஸ் சிலிண்டர் விலை, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஊழியர் வருங்கால வைப்பு நிதி என பல மாறுதல்கள் வரும். வருகின்ற 2025 ஆண்டு ஜனவரியில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பொதுமக்கள் தெரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் எண்ணெய் நிறுவனங்கள் பொதுவாக எரிவாயு சிலிண்டர் விலையை மாற்றி அமைக்கின்றன. கடந்த சில மாதங்களாக உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர்களின் விலை சீராக உள்ள நிலையில் வர்த்தக எரிவாயு சிலிண்டர் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஜனவரியில் எரிவாயு சிலிண்டர் விலையில் குறிப்பிடத்தக்க திருத்தம் ஏற்படக்கூடும் என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது உள்நாட்டு மற்றும் வணிக நுகர்வோரை பாதிக்கும். இந்த எதிர்பார்க்கப்பட்ட மாற்றம் கவனத்தை ஈர்த்துள்ளது. பல குடும்பங்கள் மற்றும் வணிகங்கள் சாத்தியமான மாற்றங்களுக்கு தயாராகின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட் விருப்பங்களை மேம்படுத்தும் நடவடிக்கையாக யூபிஐ 123 டோக்கன் பரிவர்த்தனையை வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது. முன்பு 5000 இருந்தது. ஜனவரி 1 முதல் இந்த வரம்பு 10,000 இருக்கும். இந்த அதிகரிப்பு அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகள் செய்யும் பயனர்களுக்கு, குறிப்பாக ஸ்மார்ட் போன்கள் அல்லது இணைய அணுகல் இல்லாதவர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யூபிஐ 123 பே ஆனது, அதாவது ஃபிக்சர் போன்கள் மூலம் பணம் செலுத்தும் பயனர்களுக்கு உதவுகிறது. மேலும் இந்தியா முழுவதும் டிஜிட்டல் பேமெண்ட் சேவைகளை மேலும் விரிவுபடுத்துகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் அதன் உறுப்பினர் கொள்கையில் மாற்றங்களை செயல்படுத்துகிறது. குறிப்பாக ஸ்ட்ரீமிங் வரம்புகள் விரைவில் தொடங்கும். அமேசான் பிரைம் உறுப்பினர் ஒரே நேரத்தில் 2 தொலைக்காட்சிகளில் ஸ்ட்ரீமிங் செய்ய அனுமதிக்கும். 3வது பயனர் அதே கணக்கில் மற்றொரு டிவியில் ஸ்ட்ரீம் செய்ய முயற்சித்தால் அவர்கள் கூடுதல் சந்தாவை வாங்க வேண்டும். மேம்பட்ட அணுகல் மற்றும் ஸ்ட்ரீமிங் தரத்திற்காக தனிப்பட்ட சந்தாக்களை தேர்வு செய்ய குடும்பங்களை ஊக்குவிக்கும். அதே வேளையில் கணக்கு பகிர்வை கட்டுப்படுத்துவதை இந்த மாற்றம் நோக்கமாக கொண்டுள்ளது. ஜனவரி முதல் புதிய காரை விரும்பும் வாங்குவர்கள் அதிக செலவுகளுக்கு பட்ஜெட் செய்ய வேண்டியிருக்கும். மாருதி சுசுகி, ஹோண்டாய் மற்றும் மஹேந்திரா போன்ற முன்னணி ஆட்டோமொபைல்ஸ் உற்பத்தியாளர்கள் வாகனங்களில் விலையை 3% வரை உயர்த்த திட்டமிட்டுள்ளனர். அதாவது இந்த விலை உயர்வுக்கு உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு மற்றும் பணவீக்க அழுத்தங்கள் காரணமாக கூறப்படுகிறது. புதிய ஆண்டில் பிரபலமான மாடல்கள் அதிக விலைக்கு உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படும். இந்த அதிகரிப்பில் தாக்கத்தை தவிர்க்க வருங்கால வாங்குவோர் டிசம்பர் இறுதிக்குள் தங்கள் கொள்முதல் செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்ஓக்கு வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் கணக்குகளில் இருந்து பணத்தை திரும்ப பெறும் செயல்முறையை எளிதாக்கும் நோக்கில் புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. தற்போது பணியாளர்கள் தங்களது பிஎஃப் சேமிப்பை அணுகுவதற்கு ஒப்புதல்களாக காத்திருக்க வேண்டும். இருப்பினும் வரவிருக்கும் இந்த அம்சத்தின் மூலம் பணியாளர்கள் பணத்தை திரும்ப பெறுவதற்கு சுய அங்கீகாரம் செய்ய முடியும். இது முதலாளியின் தலையீட்டின் தேவையை நீக்குகிறது. இந்த முயற்சியானது தாமதங்களை குறைக்கவும், அதிக வசதி அளிக்கவும் மற்றும் பணியாளர்கள் தங்கள் சேமிப்பை தேவைப்படும் நேரங்களில் உடனடியாக அணுகுவதை உறுதி செய்யவும் உதவுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.